ஃபர்ஸ்ட் மினிட் ஃப்ரீ கிக். என்னடா இது பயங்கரமான ரொபோட்டோ கார்லஸ் உள்ளுக்குள்ள போயிடுச்சு போல இருக்கு அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டன்னிங் ஸ்ட்ரைக் இது. இவங்க அவனுடைய டிஃபென்ஸ் வந்து 5 ஸ்ட்ரெயிட் கிளீன் ஷீட்ஸ் இன் ஆல் காம்படிஷன்ஸ் ஆமா. இது வரைக்கும் அந்த அவனுடைய இன்ஜுரியில இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு 5 ஸ்ட்ரெயிட் கிளீன் ஷீட்ஸ் ஃபார் அந்த ஜான் கார்சியா. விளையாடணும் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி உங்களுக்கு எந்த சான்ஸையுமே கொடுக்கல பெரிய லெவல்ல. எல்லாம் உங்களோட 4 ஷாட் ஆன் டார்கெட் எல்லாமே வந்து ஆலிசன் கேட்சிங் பிராக்டிஸா தான் இருந்துச்சு. சூப்பரான ஒரு சூப்பர் கப் மேட்ச் நடந்து முடிஞ்சது. அதுல 2 பெரிய தலைங்க, அதாவது ரியல் மேட்ரிட் பார்சலோனா 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்க. பெரிய சம்பவம் வேற நடந்திருக்குது. ஸோ வந்து டீட்டெயில்டா அந்த மேட்சஸ்ல நடந்ததுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னடா மெட்ரிட் டார்பி பா இப்படி பயங்கரமா போச்சு. சண்டைலாம் பயங்கரமா நடந்தது, பாத்தியா இல்லையா? ஆமா வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப நாள் கழிச்சுல. ஆமா ரொம்ப நாள் கழிச்சு இருந்துச்சு. நம்ம டியேகோ சிமியோனி வர்சஸ் வினிசியஸ் சண்டை, அப்புறமா ஃபெடி வால்வேரியோட மாஸ்டர் கிளாஸ் காமிச்சாச்சு. ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. பட் என்ன நம்ம ஸ்டார்டிங் லைன் அப்ல இருந்தே எடுப்போம். ரொட்ரிகோ மறுபடியும் பேக் டு த லைன் அப் சூப்பரா ஆடிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு இப்போ வினிஷியஸ் இருக்க ஃபோக்கஸை விட இப்போ வந்து ரொட்ரிகோ பக்கம் திரும்பிடுச்சு. நல்ல விஷயத்துக்காக. முன்னாடி இந்த ஸ்டார்டிங் ஆஃப் சீசன்ல வந்து ரொட்ரிகோ என்னன்னா அவன் 30 கேம் கோல் போடாம ஒருத்தன் எப்படா இந்த ரியல் மேட்ரிட் டீம்ல ஒரு ஃபார்வர்டா இருப்பான்னு பேசிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா தலைவன் ஃபார்முக்கு வந்துட்டு டக்கு டக்குன்னு நிறைய கோல்ஸ் போட்டு கேட்ச் அப் பண்றாரு இப்ப. பட் அதெல்லாம் விடு. ஃபர்ஸ்ட் மினிட் ஃப்ரீ கிக். என்னடா அது பயங்கரமான ரொபோட்டோ கார்லஸ் உள்ளுக்குள்ள போயிடுச்சு போல இருக்கு அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டன்னிங் ஸ்ட்ரைக் இது. நான் வந்து லைவ்ல பார்க்கல, என்ன லைவ்ல லிவர்பூல் கேம் பார்த்துட்டு இருந்தேன், ரீப்ளே தான் பார்த்தேன்னா. பார்க்கும்போது தான் வந்துட்டு நான் பார்க்க யோசிச்சேன், ஓப்ளாக் ஒரு 2 ஸ்டெப் லெஃப்ட்ல வச்சிருந்தானா நேரா கையில பட்டு தானே வெளியே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அந்த ஸ்டாட் எடுத்து காமிச்சாங்க. 108 km/h ஸ்பீடா. அடா பாவி, என்னடா இந்த பந்துல நெருப்ப விட்டு ராக்கெட் மாதிரி விட்டியாடா அப்படிங்கிற மாதிரி வந்து இது இருந்துச்சு. ஏன்னா ஓப்ளாக் மாதிரி ஒரு கீப்பரை வந்துட்டு நடு நெட்டுல நீ பீட் பண்றதுங்கிறது வந்து இட் ஹேட் டு பி an incredible strike. அந்த மாதிரி இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து வாருங்க இங்க வந்துருச்சு மூடிட்டனே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கா தான் வந்து அந்த ஸ்ட்ரைக் இருந்துச்சு. அவனுக்கே நம்ப முடியல. என்னமோ வித்தியாசமெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணாடே என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவனே நம்ப முடியாம ஏதோ செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அது வந்து ஏர்லி லீட் எடுத்ததுக்கு அப்புறத்துல இருந்துமே அத்லெட்டிகோக்கு ஏகப்பட்ட சான்ஸ் வந்துச்சுடா. அதாவது அந்த பேக் போஸ்ட்ல சொர்லாத்துக்கு எத்தனை ஹெட்டர்ரா, ஒன்ன கூட ஆன் டார்கெட் அடிக்கலாம். எத்தனை சான்ஸ் மனுஷன் மிஸ் பண்ண முடியும்? அத்தனை சான்ஸ் மிஸ் பண்ணலாம்டா அவன். சரி இந்த கடைசியில ஏதோ பேக் போஸ்ட்ல வந்து ஒரு ஹெட்டர் வந்துச்சு, உள்ள அடிச்சான். அது வரைக்குமே வந்து அத்தனை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. கோகே கிராஸ் போடுறான், கிரீஸ்மேன் சப்ஸ்டியூட்டா வந்து அவன் கிராஸ் போடுறான், முன்னாடி இவன் கேலகர் இருந்தா அவன் கிராஸ் போடுறான். டேய் எத்தனை சான்ஸ் தான்டா உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை கடைசியில ஏதோ ஒரு ஹெட்டர் வச்சு உள்ள கோலை போட்டு தள்ளினா. பட் நீ ராட்ரிகோவை பத்தி நீ பேசின, நான் அதான் எம்பசைஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா, சீசன் ஸ்டார்டிங்ல வந்து அவனை வெளியே தள்ளலாம், இனிமேல் அவன் ஆக மாட்டான், டீமுக்கு ஆக மாட்டான், நம்ம வந்து வித்துருவோம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரூமர் போய் அவனை வந்து ட்ரஸ்ட் பண்ணவே இல்லை. கியூலரை போட்டு பார்த்தாரு, இந்த மஸ்தான் டூவனவை போட்டு பார்த்தாரு, பெல்லிங்ஹாம் கூட ரைட் விங்ல 1-2 மேட்ச் ஆனா ராட்ரிகோக்கு மட்டும் சான்ஸ் கிடைக்காமயே இருந்துச்சு. இப்போ இந்த லாஸ்ட் 1 month பாத்தீங்கன்னா நிறைய அப்பியரன்ஸ், சப்ஸ்டியூட்ஸா இருக்கட்டும், ஸ்டார்ட்ஸா இருக்கட்டும், நிறைய அப்பியரன்ஸ் வருது. நல்ல பிச்சை ஸ்ட்ரெச் பண்றான், அவனோட ஸ்பீடை யூஸ் பண்ணி அந்த பிளாங்க்ல யூஸ் பண்ணி ஆடுறாங்க. ஏன்னா எப்பவுமே அந்த வினிசியஸ் தான் அவுட் பாலா இருப்பான். இப்போ வந்து ராட்ரிகோ அவுட் பாலா யூஸ் பண்றாங்க, ராட்ரிகோ கிராஸ் போடுறான் நடுவில் ஓடுறவனுக்கு. ஸோ நிறைய ஒரு பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிளே வந்து வினிசியஸுக்கும் கொடுக்குறாங்க, இப்போ ராட்ரிகோ கொடுக்குறாங்க. ஏன்னா வினிசியஸ் வந்து 12 கேமோ 18 கேமோ கோல் இல்லை, ஏதோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட், கோலோ அசிஸ்ட் அந்த மாதிரி நிறைய அத்தனை கேம்ல எதுவுமே இல்லை. ஸோ அதனால வந்து ராட்ரிகோ கொடுக்குறாங்க, அவன் வந்து உள்ள போறான். இந்த மேட்ச்ல கோல் பாரு, இன்னொரு வேல்வர்டே அசிஸ்ட்ல செம்ம த்ரூ பால் கண்ட்ரோல் பண்ணி போய் ஓப்ளாக்கை தாண்டி அந்த கோலை போடுறான், 2-0 கேம் ஆக்குறதுக்கு. பட் நல்ல ஒரு ரிவைவல். இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு இந்த மேனேஜர் நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு உடனே எத்தனை பிளேயர் நம்ம பார்த்துருக்கோம். வெளியே வந்து சோசியல் மீடியால ஒரு பொருளை கிளப்பி விடுறது, அவன் அண்ணன் தம்பி வச்சுக்கிட்டு ஒரு போஸ்டர் போடுறது, அது இதுன்னு தேவையில்லாம ஒரு போஸ்டர் போய் லைக் பண்றது, எத்தனை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம சொல்லவே வேண்டாம், எத்தனை கிளப்ல எத்தனை பிளேயர். பட் இந்த மாதிரி ஒரு பிளேயரும் இருக்கத்தான் செய்யறாங்க ஃபுட்பால்ல. சரி கோச் என்னை சூஸ் பண்ணலையா, நான் ஃபைட் பண்றேன்டா, நான் ட்ரைனிங்ல ஒழுங்கா பண்றேன், நான் பண்றதை பார்த்தே என்னை கோச் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ற ஃபுட்பாலர்ஸும் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கத்தான் செய்யறாங்க. ஸோ
இட்ஸ் ஹியூஜ் ஃபார் அ பிளேயர் லைக் ராட்ரிகோ வந்து இந்த மாதிரி ஒரு ரிவைவல் ஆகி வரது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கறதுக்கு. பட் ஓவராலா சிமியோனே சண்டை என்ன சண்டை அதை எக்ஸ்பிளைன் பண்ணு. என்ன சண்டைன்னு தெரியல. ஆனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடக்கும் போதே வந்துட்டு 2 பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு வரப்ப, அதாவது செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்றப்பவே அது பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது. ஏதோ இவங்க திட்டுறாங்க அவன் திட்டுறாங்கன்ட்டு. அப்புறம் வேற ஆங்கிள் எல்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு பெரிய சண்டை மாதிரி நடந்துட்டு இருந்தது, எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு. பட் எல்லாரும் அதான் சொல்றாங்க, சிமியோனியும் தப்பு தான் கண்டிப்பா. அந்த மாதிரிலாம் ஒரு பிளேயர் கிட்ட போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆப்போனன்ட் பிளேயர் கிட்ட நீ பேசுறதுக்கு அவசியமே இல்லை. வினிஷியஸ் ஆனா ப்ரொஃபஷனலா பிஹேவ் பண்ணுன்றது எல்லாருமே ஜென்ரலா சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டு ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கன்னா நீ எல்லாத்துக்கும் கோவப்பட்டு எல்லாரோடையும் சண்டை போடுறது வந்துட்டு இல்ல. அது நீ ஒரு ப்ரொஃபஷனலா பிஹேவ் பண்ணும். என்னதான் அவங்க திட்டினான்னு இல்லை, என்ன நடந்தாலும் சரி நீ காமா ஹேண்டில் பண்ணிட்டு போறதா பெட்டர். ஏன்னா நீ வந்து ரியல் மேட்ரிட் ரெப்ரசென்ட் பண்றீங்க, பெரிய கிளப்பு, பிளஸ் உங்களோட ஓன் ரெப்யூட்டேஷன் வேற இருக்குது. ஸோ நீ வந்து சும்மா எல்லாரோடையும் சண்டை போடுறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. இப்ப இந்த மெச்சூரிட்டி வந்துட்டு கொஞ்சம் காம் டவுன் ஆகலாம். பட் அகைன் என்ன நடந்தது என்ன சொன்னாங்கன்றது நமக்கு தெரியாது. அதனால ப்ரொவோக் பண்ற மாதிரியே இருந்திருக்கலாம். பட் இந்த சண்டையை தவிர்த்திருக்கலாம், அதுதான் எனக்கு தோணுது. அப்புறம் நீ சொன்னது மேட்டர் கரெக்டான மேட்டர். ராட்ரிகோ வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி கடைசியில நான் ரியல் மேட்ரிட் ப்ராடக்ட் தான், நான் வந்து ரியல் மேட்ரிட் தான் என் லாயல்ட்டின்னு எல்லாம். நீ இந்த கோல் மட்டும் இல்லை, எல்லா கோலும் நோட்டீஸ் பண்ணா கோல் அடிச்சுட்டு வந்துட்டு அவர் பால்ஸ் தான் கிஸ் பண்றாரு. அதனால அவனுக்கு வந்து ரியல் மேட்ரிட் அவ்வளவு பிடிச்சிருக்குது. நீ என்னதான் நான் தள்ளி விட்டாலும் நான் ஃபைட் பண்ணிட்டு நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணு நோட்டீஸ் பண்ணிடலாம் இந்த டீம்ல இப்போ வந்து எப்படி கொஞ்சம் நீயே சொன்னல, இப்ப அத்லெட்டிகோ மேட்ரிட் நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலா அவனுங்க அந்த எல்லாருமே நல்லா இருந்தாங்க. நம்பர் 10 பையா அப்படி அலெக்ஸ் பைனா சூப்பரா இருந்தான். அவனும் நல்ல நிறைய எக்கச்சக்கமான சான்ஸ் தான் கிரியேட் பண்ணான். பட் எல்லாத்துக்கும் வந்துட்டு ரியல் மேட்ரிட்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் என்னன்னா, ரூடிகர் மறுபடியும் அந்த டீம்ல வந்ததுல எத்தனை டிஃபென்ஸ் பிளாக்ஸ் பண்ணாரு. ஸ்ட்ராங்கா வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகரா பேக்ல இருந்தாரு. ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் வந்து இந்த கேம்ல நல்லாவே தெரிஞ்சது. ரூடிகர் மறுபடியும் அந்த டீம்ல வந்துட்டு எவ்வளவு நல்லா சாலிட் ஆகிக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா எவ்வளவோ சான்ஸ் வந்து அடிச்சிருக்கலாம், பட் ரூடிகர் மேனேஜ் பண்ணிட்டாங்க நல்லா. ஸோ வந்து அந்த ஒரு இன்க்ளூஷன் வந்துட்டு இப்ப நல்லாவே ரியல் மேட்ரிட்க்கு ஒர்க் அவுட் ஆகுது. பட் மேன் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு நம்ம வால்வர்டே ஒரு கோல் அடிச்சது மட்டும் இல்லாம ராட்ரிகோவுக்கு செட்டப் பண்ணி கொடுத்ததோ வால்வர்டே தான். பயங்கரமான பால். ஸோ அந்த ரைட் பேக் பொசிஷன்ல நல்லாவே ஒரு சிமெண்ட் ஆயிட்டு சான்ஸ் கிரியேஷனும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வால்வர்டே அப்படி ஆடுறப்ப நம்மளோட தளபதி டிஏ எல்லாம் திரும்பி வந்தப்பறம் எப்படி அவருக்கு சான்ஸ் கிடைக்க போகுதுன்னு தெரியல. பட் நான் ரொம்ப நல்லா இப்ப செட்டப் ஆயிருக்கு இந்த டீம் சொல்லுவாங்க. ஏதோ அந்த சிமியோனே இவன்ட்ட போய் லுக் வாட்ச் பெர்ரஸ் வில் சென்ட் யூ அவுட் ஆஃப் த கிளப், ஹி வில் த்ரோ யூ அவுட், அது இது என்னமோ இதெல்லாம் வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. அந்த மாதிரி தான் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் எழுதினானுங்க. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது வினிசியஸோடைய ஒரு மைண்ட் கேம்ஸ், இவன் போய் நம்ம வந்து உசுப்பேத்தி விட்டோம்னா அவனோட பர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆகும் அப்படிங்கறதுல ஒரு ஆன்டிசிபேஷன் இது. சிமியோனே அப்படிலாம் பேசினாரா இல்ல அதை பேசினாரா என்னன்னே ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஜாபி அலான்சோ வந்துட்டு ஐ ஹர்ட் வாட் ஹி செட், ஹி ஷுடன்ட் ஹவ் செட் தட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னாரு ஏது சொன்னாரு எதையுமே ஜாபி அலான்சோ சொல்ல. ஆனா இவனுங்களா என்னமோ வந்துகிட்டு அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டானுங்க. எது உண்மை எது போயின்னு ஒன்றும் தெரியல. ஆக மொத்தம் ரியல் மேட்ரிட் ஆர் த்ரூ டு த ஸ்பானிஷ் சூப்பர் கப் ஃபைனல். அவங்களுடைய ஆப்போனன்ட்ஸா பார்சலோனா 5 கோல் போட்டு புரட்டி எடுத்துட்டானுங்க அத்லெட்டிக் கிளப்ப. ஈஸியா கேமை முடிச்சுட்டானுங்க. அந்த கேம் எப்படி இருந்துச்சு? அவங்க பாதியிலேயே வாக் ஓவர் கொடுத்துக்கலாம்டா. எதுக்கு ஆடினாங்கன்னே தெரியல. அத்லெட்டிக் கிளப் ஒண்ணுமே இல்லை. அவங்க ஆக்சுவலா ஒண்ணுமே பண்ணல, சும்மா வந்து நின்றுட்டு இருந்தாங்க அந்த கேம்ல. இத்தனைக்கும் ஊனாய் சிமோன்லாம் எவ்வளவு பெரிய ஸ்பானிஷ் மெயின் கீப்பர் வேற ஒரு டைம்ல அவர் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணியே ஒரு 2 கோல் உள்ள போயிடுச்சு. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டிஃபென்ஸ்ன்னு ஒன்று கிடையவே கிடையாது. பட் பார்சலோனா பத்தி பேசுவோம். சரியான பர்ஃபார்மன்ஸ் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் 30-40 மினிட்ஸ்ல 4 கோல் போட்டு புரட்டி எடுத்துறாங்க. இதுக்கு மேல என்னெல்லாம் அவங்களால பண்ண முடியும் பாத்துக்கலான்ட்டு. நம்மளோட சுறா அவரு ஒரு கோலை போட்டாரு. அதுக்கப்புறமா ஃபெர்மின் லோபஸ் வந்து அடிச்சாரு. ரஃபீனியா ஒரு பயங்கரமான கோல்ஸ். இந்த மாதிரி ஒரு கோலா வந்துட்டு இருந்தது. லமீன் யமால வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு நல்லா அந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஆடினாங்க இந்த கேம். ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல சான்ஸ் வந்தது. அப்படி இருந்துமே வந்துட்டு இந்த டீமை வச்சுமே நல்லா புரட்டி எடுக்க முடியும்னு காமிச்சிட்டு அவங்க எவ்வளவு சாலிடா எவ்வளவு ஸ்ட்ரென்தண்டா இருக்கிறாங்கன்றது இந்த ஒரு கேம்லயே தெரிஞ்சுது. பட் டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரம் ஊனாய் சிமோனு, வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ரஃபீனியா, இதை சொல்லி ஆகணும். இவங்க அவனுடைய டிஃபென்ஸ் வந்து 5 ஸ்ட்ரெயிட் கிளீன் ஷீட்ஸ் இன் ஆல் காம்படிஷன்ஸ். ஆமா, இது வரைக்கும் அந்த அவனோட இன்ஜுரியில இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு 5 ஸ்ட்ரெயிட் கிளீன் ஷீட்ஸ் ஃபார் அந்த ஜான் கார்சியா. ஸோ அவங்களோட டிஃபென்ஸ் ஏதோ
நம்ம நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஹைலைன் ஆடுறானுங்க, ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறானுங்க, ஆப்போனன்ட்ஸ் அந்த கேபிட்டலைஸ் பண்ணிடுறாங்க, போய் கோல் போடுறாங்கன்னு. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. அந்த மாதிரி சமயத்துல வந்துட்டு அந்த ஒரு கேம் தோத்ததுக்கு அப்புறமும் என்னமோ தான் வந்துட்டு இவர் சொன்னாப்ல ஃபிளிக், யூ வில் see a new Barcelona going forward அப்படின்னாரு. நான் என்னடா இவர் என்னமோ டயலாக் விடுறாரு அப்படி இப்படின்னு பேசி நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஹி இஸ் வாக் த டாக் அப்படிம்பாங்கல்ல, ஸோ சொன்ன வச்ச மாதிரி செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. ஃபைனல் வின் அகெயின்ஸ்ட் இப்போ அத்லெட்டிக் கிளப். ரஃபினியா உள்ள வந்ததுல இருந்து அந்த அட்டாக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுதா? ஏன்னா ராஷ்வர்ட் வந்து 1 கோல் இந்த லாஸ்ட் 12 கேம்ஸ் என்னமோ ராஷ்வர்ட் பாவம் மறுபடியும் இஸ் கான் பேக் டு இஸ் யூசுவல் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்சலோனா சில ஃபேன்ஸ் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் தம்பி, நீ கோல் போடல, நீ ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லையாட்டிருக்கே கேம்ல அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பார்சலோனாவை பொறுத்த வரைக்கும் நீ யோசிச்சுப்பாரு, அவங்க எப்பவுமே இந்த ட்ரிக்கரி, இந்த மேனை பீட் பண்ணிட்டு தாண்டி போய் ஒரு கிராஸ் போடுற இந்த மாதிரிலாம் பார்த்து பழகிட்டாங்க. ராஷ்வர்டு வந்து அந்த மாதிரி பிளேயர் கிடையாது. இஸ் அ கோல் ஸ்கோரர், ஒரு இன்சைடு ஃபார்வர்டு மாதிரி தான் ராஷ்வர்டு. ஸோ இப்போ ராஷ்வர்டு கோல்ஸ் வரலைன்னா அப்ப நீ என்ன பண்ற இந்த டீம்ல அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறி வந்துருது இல்ல பார்சலோனா ஃபேன்ஸ்க்கான. அந்த மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா. யோ மாஸ்டர் மங்கத்தா அஜித் மாதிரி சொல்லி குடியா. சூப்பர்ல வரலாறு அஜித் மாதிரி ஆடுங்க. பட் ரஃபினியா தான் கேம் சேஞ்சர் மாதிரி தெரியுதா இப்போ? அதான் கண்டிப்பா. ஏன்னா இப்ப நீ சொன்ன மாதிரி இப்ப லெஃப்ட் விங் பொசிஷன்ல தான் ராஷ்போர்ட் ஆடிட்டு இருந்தாரு. இப்ப வந்துட்டு லெஃப்ட் விங்க்கு தான் ரஃபினியா வந்துட்டாரு மறுபடியும். அவரோட ஒர்க் ரேட்டு, டிஃபென்சிவ் ஹெல்பிங் எல்லாமே வந்துட்டு ஆப்வியஸ்லி வே பெட்டர். அதுதான் பார்சலோனாவோட சிஸ்டம்க்கும் கரெக்டா இருக்கும். அவ்வளோ ஹை ப்ரெஸ் ஆடிட்டு இருக்க டீமுக்கு அந்த டைம்ல வந்து நீங்க லெத்தார்ஜிக்கா ஜாலியா ஜாகிங் பண்ற மாதிரி நம்ம ராஷ்போர்ட் பண்ணாரெல்லாம் செட் ஆகாது. ஸோ அதனால ஃபார்மோ இல்லை அப்படின்ற டைம்ல வந்துட்டு ரஃபினியா தான் வந்தது பெரிய பூஸ்ட் இந்த கேம்ல. ஏன்னா 2 கோல் மட்டும் இல்லாம ஒரு அசிஸ்ட் வேற அவர் தான் கொடுத்தாரு. ஸோ அவரோட ஃபார்ம் பயங்கரமா இருக்கும் போது ஐ திங்க் ராஷ்போர்ட் கொஞ்சம் கஷ்டம் தான் மறுபடியும் ஸ்டார்டிங் லைனப்ல வரதுக்கு தான். மேபி இந்த சின்ன சின்ன கேம்ஸ் வேணா ஆட விடுவாங்க, ஏன்னா ரொட்டேட் பண்றதுக்கு. மற்றபடி சாலிடா பார்க்கணும்னா ரஃபீனியா, லெவாண்டோஸ்கி அண்ட் லமீன் யமால் இதுதான் வந்து அவங்களோட மெயின் ஃப்ரண்ட் த்ரீயா இருக்கும். அப்பப்போ இல்லாத லெவாண்டோஸ்கி இல்லாத டைம்ல நம்ம ஃபெரான் ஆடுவாரு. பட் மற்றபடி இதுதான் சாலிட் ஃப்ரண்ட் த்ரீ. எப்பயாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சாதான் மற்றவங்க ஏதாவது வர முடியும். ஃபெர்மின் லோபஸ் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு, அவருக்கு சொல்லவே வேணாம். அவர் வந்து ஒரு இந்த சீசனே வந்துட்டு ஒரு நல்ல கோல் ஸ்கோரிங் சீசனா அவருக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ அது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட். டிஃபென்ஸ் நீ நல்ல பாயிண்ட் வச்சிருக்க. கூண்டேவும் நல்ல கேம் இருந்தது இந்த இன்னைக்கு. அண்ட் ஒவான் கார்சியா வந்துட்டு சொல்லவே வேணாம், அவர் பயங்கரமான ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. ஸோ ஓவரால் இப்போ நீ சொன்ன மாதிரி இந்த ரீஜுவனேட்டட் பார்சலோனா வந்துட்டு இப்போ சாம்பியன்ஸ் லீக்கும் அடுத்த கட்டம் இன்னும் 2-3 கேம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆடுறப்போ வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா டாப் 8 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த கரண்ட் ஃபார்ம் வச்சுட்டு அவங்க பில்டப் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நீ கண்டிப்பா பில்டப் பண்ணணும். ஏன்னா நம்ம எடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் சண்டே வந்துட்டு இந்த எல் கிளாசிக்கோ ஃபைனல் வேற, ஸ்பானிஷ் சூப்பர் கப் ஃபைனல் வந்து சண்டே தான் நடக்குது, ரியல் மேட்ரிட் வர்சஸ் பார்சலோனா வேற. ஏன்னா சவுதி அரேபியால விளையாடுறாங்க. இந்த 3 கேமும் வந்து சவுதி அரேபியாவில் நடக்கிறதுனால ஒரே ஷாட்ல வச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கறதுனால இந்த வீக்கெண்ட் வந்து அந்த கேம்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேமுக்கே ஒரு ப்ரிவியூ மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் வந்து இதே தான் நம்ம நினைச்சோம், பார்சலோனா தான் செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க கேமுக்குள்ள போகும்போது, ரியல் மேட்ரிட்ல சான்ஸே இல்லைங்கும் போது அந்த கேம் ரியல் மேட்ரிட் ஈஸியா வின் பண்ணிட்டு வந்தானுங்க. என்னடா இது இந்த மாதிரி வின் பண்ணிட்டு வந்திருக்கானுங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெட் ஸ்கிராச்சிங் மூமெண்டா தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எல் கிளாசிக் ஆஃப் த சீசன் இருந்துச்சு. இப்போ இது ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி ஆஃப் த சீசன், ஸ்பானிஷ் சூப்பர் கப், ரியல் மேட்ரிட் வர்சஸ் பார்சலோனா ஒன்ஸ் அகெயின். இதுல நீ எப்படி என்ன நினைக்கிற? ஏன்னா பார்சலோனா அட்டாக் பயங்கரமா இருக்கு, ரியல் மேட்ரிட் டிஃபென்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுற மாதிரி இருக்குது. நீ எந்த பக்கம் ஃபேவரா நினைக்கிற? எது ஒரு டிஃபரன்ஸ் மேக்கரா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஆமா, இந்த கேம் பத்தி டீடைல்டா அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு ப்ரிவியூ எபிசோட் போடுவோம், அதுல பேசுவோம் நம்ம. பட் இப்போதைக்கு பார்த்தோம்னா ரியல் மேட்ரிடோட டிஃபென்ஸ் ஓகே நல்லா தான் இருக்குது, டெஃபினெட்லி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் பார்சலோனா இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்துட்டு டிஃபென்சிவ்லி கொஞ்சம் ஒர்க் நடந்துருக்குது, பெட்டர் ஆக்கியிருக்காங்க. அது 2 எது அன்னைக்கு ஆன் தட் டே யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது ஆப்வியஸ்லி நம்ம மேட்ச் பாக்குறப்பதான் தெரியும். பட் நான் எக்ஸைட்டடா இருக்கேன். ஃபுல்லா அந்த ப்ரிவியூ எபிசோட்ல வந்துட்டு நம்ம டீடைலா பார்ப்போம். பட் கண்டிப்பாக அதை முடிச்சுட்டு நம்மளோட பஞ்சாயத்துக்கு போவோம். 4-0 ஈஸி விக்டரி. இந்த மாதிரி வந்துட்டு இந்த டைம் தான் மாட்டி இருக்கானுங்க. கெடா ஆட்ட வெட்ட மாதிரி கசாப்பு கடையில போட்டு கட்டிங்ஸ் பண்ற அப்படி இப்படின்னு டைலாக், வி வில் ஷோ லெவல்ஸ் டு லிவர்பூல் அப்படி இப்படின்னு வந்து டைலாக் எல்லாம் பேசிட்டு செகண்ட் ஹாஃப்ல 90th மினிட் வரைக்கும் 0 attempts ஆன் கோல். செகண்ட் ஹாஃப்ல மட்டும் எடுத்து பார்த்தோம்னா 0 attempts. ஓகேவா? அப்படி 8 பாயிண்ட் லீட்ல இருக்கும் பிரீமியர் லீக்ல, 14 பாயிண்ட் உங்களோட மேல இருக்கும். 450 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்றீங்க? எங்களுக்கு சென்டர் ஃபார்வர்ட் 2 பேருமே கிடையாது,
எங்களோட ரெக்கார்ட் கோல் ஸ்கோர் ரைட் விங்கர் அவனுமே கிடையாது. 2 சென்டர் பேக் அவன் ஒருத்தர் படுத்திருந்தானா எவனுமே கிடையாது டீம்ல. எனர்ஜியே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்க வந்து ஒரு கேம போடணும். உங்களுடைய ஹோமு டீஃபோன்னு கொண்டு வருவோம், அப்படியே பட்டாசெல்லாம் வச்சு மிரட்ட விடுவோம், உள்ள வந்தாலே அப்படியே தட்டுமாறுவீங்க. ஆனா நீயா ஒரு பில்டப் கொடுக்குற பாரு, அங்கதான் நீ இருக்கிறடா நல்லா. உன்னை போன்னு ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே, உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? ஒரு ஏத்தி விட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் நான் ஒழுங்கா நான் என்ன சொன்ன ஃபார்ம்ல இல்லன்னு என்னையே உசுப்பேத்தி விட்டு 3-0 4-0 சொல்ல வச்சு போய் அடிக்கணும். அதான் உன் சந்தோஷம். என்ன நடந்துச்சு அத சொல்றான். அவ்வளவு கேவலமான கேம். அந்த ஜெயம் ரவி மீம் தான் போடணும் தெரியல, தூங்கிட்டேன். அந்த மாதிரிதான் செகண்ட் ஹாஃப் வந்து தூங்கிட்டு இருந்தேன். ஒண்ணுமே நடக்கல அந்த மேட்ச். ஒன் ஆஃப் த மோஸ்ட் போரிங் மேட்ச் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னடா சொல்றதுக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆர்சனல் ஃபுல்லா டாமினேட் பண்ணாங்க. ஆனா என்ன ஒரு யூஸும் இல்ல, சும்மா பொசிஷன் வச்சுட்டு சைட்ல வச்சுட்டே இருந்தானுங்க. ஒண்ணுத்தையும் அடிக்க வரல. ஒரு சாக்கா ஒரு ஷாட் அடிச்சான், அவ்வளவுதான். மத்தபடி ஒன்றும் பெருசா இல்ல. செகண்ட் ஹாஃப்ல ஆனா நீங்க மாஸ் காமிச்சிட்டீங்க, ஒத்துக்கிறேன். அவங்க வந்து ஃபுல்லா பொசிஷன்ல இருந்து கண்ட்ரோல்ல இருந்து எல்லாமே நீங்க தான். ஃபுல்லா ஆர்சனலோட கான்பிடன்ஸே டவுன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்துட்டு அப்பப்போ பால் கிடைச்சாலும் நல்லா திடீர்னு பால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ண தெரியாம வந்து திணறிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. டோட்டலா ரொம்ப டிசப்பாயின்ட் பண்றா எனக்கு. ஆப்வியஸ்லி திஸ் இஸ் வின் ஃபார் லிவர்பூல். இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக் டீம் டு ஸ்டாப் ஆர்சனல் ஃப்ரம் ஸ்கோரிங், அதுவும் ஹோம் அண்ட் அவே 2 இதுலயே நீங்க பண்ணிட்டீங்க. அதனால வந்துட்டு அது பெரிய விஷயம் தான். நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற அந்த வீக் ஸ்குவாட் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டீங்க. நாங்க வந்து ஒரு 2 பாயிண்ட் டிராப் பண்ணிட்டோம். அதான் உண்மை. இந்த மாதிரி கேம்ஸ்ல ஜெயிக்க முடியலனா எப்படி வந்துட்டு பிரீமியர் லீக் டைட்டில் அடிப்போம்னு எனக்கு தெரியல. இல்ல என்னன்னா நானே ஒத்துக்கிறேன், எனக்கே வந்துட்டு கடுப்பா தான் இருக்குது. நான் எப்பவுமே 2 விஷயம் சொல்லியிருக்கேன்டா. சலீபாவை நீ பிரஸ் பண்ணினா அவன் பால விட்டுருவான். ஏன்னா ஆப்போசிஷன் டீம்ஸ் வந்து அவனை வந்து பிரஸ்ஸே பண்றது கிடையாது. கேப்ரியல் தான் ராக் சாலிட். சலீபா எப்பவுமே ஒரு லயபிலிட்டி இருக்கத்தான் செய்யுது. என்னன்னு தெரியல, மேனேஜர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அதே செகண்ட் ஹாஃப்ல அப்படியே மாத்திட்டாரு. டக்குன்னு கேப்ரியலுக்கு பால போன, சாரி சலீபாக்கு பால போனா பிரஸ் பண்ணுங்கடா, ஜூபிமெண்டிக்கு பால போனா பிரஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜூபிமெண்டி பால விட்டா, சலீபாவு பால விட்டா, செம்மவே ஈஸியா பால வாங்கிட்டோம். ஆப்போசிட்ல நீங்க வந்து பிரஸ் பண்ணலாம் செகண்ட் ஹாஃப்ல ட்ரை பண்ணது எல்லாமே கிராவன்பர்ச் டக்குன்னு வெளியே வந்துட்டான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிராவன்பர்ச் சரியான பெர்ஃபார்மன்ஸ். கிராவன்பர்ச் நீங்க பிரஸ் பண்ண ட்ரை பண்ண எல்லாத்தையுமே வெளியே வந்துட்டு ஈஸியா பால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டான். கிராவன்பர்ச் கூட ஒரு பக்கம். மெக்காலிஸ்டர் ஒர்ஸ்ட் ஃபார்ம், சீசன் ஃபுல்லா ஒர்ஸ்ட் ஃபார்ம். அவன் ஆடின ஒரே உறுப்பினர் கேம் இந்த ரியல் மேட்ரிட் கேம் தான். அதுக்கப்புறம் இந்த சீசன்ல ஒரு கேம் ஆடல, ஒர்ஸ்ட் ஃபார்ம். இந்த கேம்னு பார்த்தா அப்படி பாஸ் பண்றான், இப்ப லைன்ஸுக்குள்ளார பாச கொடுக்குறான், எல்லா இடத்துலயும் பாச கண்டிக்கிறான். டே இந்த சீசன் நீ ஒண்ணுமே பண்ணலையாடா அப்படிங்கிற மாதிரி இருந்து பார்த்தா மெக்காலிஸ்டர் செம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த 2 பேரும் தான் வந்து இந்த கேம்ல வந்து எங்களுக்கு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மர்ஸா இருந்தாங்க. செகண்ட் ஹாஃபும் சரி. ஹாப்பியான்னு கேட்டா உங்க டீம்ல வந்து பெஸ்டா ஆடினது உங்க ரைட் சைடுல கார்னர் பிராட்லியும் ஃப்ரிம்பாங் தான் பயணமா ஆடிட்டு இருந்தாங்க. ஃப்ரிம்பாங் எப்ப தெரியுமாடா? ஃப்ரிம்பாங் எப்ப தெரியுமா? நீங்க லூயிஸ் மைல்ஸ் கெல்லி கொண்டாந்தானே எனக்கு தெரியும். லூயிஸ் மைல்ஸ் கெல்லிட்ட ஸ்பீடு கிடையாது. ஃப்ரிம்பாங் அழகா தாண்டலாம். இங்காப்பியே மட்டமா தான் ஆடிட்டு இருந்தான். அதை விட மட்டமான ஆடுறா அப்படின்னு சொல்லி ஸ்கெலியா இருக்கலாம் பாரு. அங்கதான் நான் மனசை உடஞ்சிட்டேன். எனக்கு அங்க பிரச்சனை தெரியுமா? எங்கள்கிட்ட ஒரு சென்டர் ஃபார்வர்ட் இருந்தா கூட பரவாயில்லடா, ஃப்ரிம்பாங் யார்கிட்டயாச்சும் கிராஸ் பண்ணலாம். ஃப்ரிம்பாங் போட்ட எல்லா கிராஸுமே நீங்க எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு பிளேயர்ஸே இல்லையே பாக்ஸ்ல. சென்டர் ஃபார்வர்ட் எவனுமே இல்ல. வேர்ட்ஸ் வந்து ஃபால்ஸ் நைன் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தான். இந்த கேக்போ கிரிக்கே அப்பவும் இந்த சோபஸ்லைக்கு பாஸ் பண்ணியிருந்தா கூட சோபஸ்லை ஷாட் எடுத்துப்பான். அந்த அந்த கார்னர் பிராட்லி போஸ்ட் அடிச்சாம்பர். அதையே ஒரே மனுஷன் வந்து சோபஸ்லை தான் வரையா. அதான் சொல்றேன், அவனுக்கு தான் எல்லா ஷாட்டும் கிடைச்சு செகண்ட் ஹாஃப்ல. ஆனா அவனே சொல்லிட்டான் போஸ்ட் மேட்ச்ல, ஆமா இன்னைக்கு எல்லா ஷாட் எனக்கு கிடைச்சா நான் ஒண்ணு கூட ஆன் டார்கெட்ல அடிக்கல, நான் இன்னும் போய் நிறைய பிராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு போயிட்டான். அந்த கேக்போ அவனை கொடுத்திருந்தா கூட சோபஸ்லை ஃப்ரீயா இருந்தா ஷாட் எடுக்கிறதுக்கு. அப்போ நான் தான் கட்டின் பண்ணி ஷாட் எடுப்பேன் அப்படின்னு நேரா டிஃபெண்டர் மேல அடிச்சான். அந்த கார்னர் பிராட்லி அடிச்சது ஏதோ கொஞ்சம் டிப்பா இருந்துச்சுன்னா கூட நல்ல கோலா வந்து உள்ள போயிருக்கும். பட் அல்டிமேட்லி நாங்களும் டிராக்கு தான் பண்ணோம். டிரா கிடைச்சிருச்சு. நாங்களும் பெருசா அந்த கேம்ல ஒண்ணுமே பண்ணல. பெருசாலாம் இல்ல, நோ ஷாட் ஆன் டார்கெட். எங்களுதே 0 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் தான். ஆனா என்னன்னா நாங்க அவுட் ஆஃப் பொசிஷன் செம்மையா விளையாடணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி உங்களுக்கு எந்த சான்ஸையுமே கொடுக்கல பெரிய லெவல்ல. எல்லாம் உங்களோட 4 ஷாட் ஆன் டார்கெட் எல்லாமே வந்து ஆலிசன் கேச்சிங் பிராக்டிஸா தான் இருந்துச்சு. எதுவுமே வந்து டிஃபிகல்ட்டான ஷாட்ஸ் வந்து ஆலிசன் ஐயோ அப்படி இப்படின்னு தடுமாறினில அதுல உள்ள. யாக்கரஸ் 7 மேட்ச் 0 ஷாட்ஸ் டேக்கன். நீ வந்து ஆன் டார்கெட் விடு, 0 ஷாட்ஸ் டேக்கன். நம்மளால நமக்கும் பிரயோஜனம் இல்ல, நம்மள அண்டினவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது
புகாயோ சாக்கா. நானே திட்டுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நானே திட்டுறேன். ஆ, அவன் வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி ஆடிட்டு இருக்கான்டா. இங்கெல்லாம் போய் ஒளிய முடியாம அவன் போய் ஒளிஞ்சுக்கிறான். ஏதாச்சும் ஒரு 2 டிஃபெண்டர் இருந்ததுன்னா அது பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்புறம் ஐயோ கிராஸ் தரல, அம்மா கிராஸ் தரலாம், என்னத்த பண்றது? எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்க வேண்டியது. சுத்தமா டீம்ல வர மாட்டேங்கிறான். தெரியல, நாட் ஆர்சனல் குவாலிட்டி பிளேயர். இப்ப 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 புரிய வருது. ஆ. இன்னமே ஹேவர்ட்ஸ் வரட்டும். நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஹேவர்ட்ஸ் வரப்போ வந்துட்டு ஹேவர்ட்ஸ் இல்லைன்னா கேப்ரியல் ஜெசூஸ் ஸ்டார்ட் பண்ணுவ அளவுக்கு உனக்கு ஃபிட்னஸ் இருக்கான்னு தெரியல. பட் மாத்தி ஆகணும். யோக்கரஸ் எல்லாம் சரிப்பட்டு வரல. ஆக்சுவலா நேற்று சாக்காவும் புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான், ஒன்னும் பெருசா பண்ணல. நோனி மாடவைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாக்காவும் என்னமோ 2 கோல்ஸோ 3 கோல்ஸ் இந்த ஃபுல் 2024-2025ல ஒரு 3 கோல் தான் போட்டிருக்கான் சீசன் ஃபுல்லாவே. ஒரு வருஷம் ஃபுல்லா, சீசன் ஃபுல்லா கூட கிடையாது, ஒரு வருஷம் ஃபுல்லா. அசிஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கே 2-3 தான் வந்திருக்கு. அதுவுமே சாக்கா ஒர்ஸ்ட் தான், அதுலயும் ஒண்ணுமே கிடையாது. சொல்ல போனா உங்க டீம்ல இருக்கிற ஒரே எக்ஸ் ஃபேக்டர் வந்து என்ன பண்றது? ஆனா எங்களுக்கு அதான்டா, எங்களுக்கு வந்துட்டு எப்படி இருந்தாலும் கோல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் தி டீம். அதனால ஒரு டீம் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் தி டீம் எல்லாம் இல்ல. இங்க பாரு, உனக்கு எக்ஸ் ஃபேக்டர் ட்ரொசார்டு தான். அவன் தான் பயங்கரமா ஆடிட்டு இருக்கான். கேமுக்கு ட்ரொசார்டு தான் அவளை காப்பாத்தி விட்டுட்டு இருக்கான். எஸ்ஏ பண்ணிட்டு இருந்தா 5 மேட்ச் அவனை தூக்கி பெஞ்ச்ல உட்கார வச்சிட்டீங்க. எஸ்ஏவோ 5 மேட்சா பெஞ்ச்ல இருந்து வரான். இந்த மேட்சா பெஞ்ச்ல இருந்தே வந்தான். 5 மேட்சா பெஞ்ச்லயே தான் உட்காந்துட்டு இருந்தான். ஒரு நிமிஷம் கூட கிடைக்காம அவனை உட்கார வச்சிட்டீங்க. டெக்லன் ரைஸ் கேம்லயே காணாம். அப்படியே ஒரு 4 பாஸ் அப்படி இப்படி போடுவான்னு பார்த்தா அவர் போட்ட பாஸ் எல்லாம் வெளியே தான் போகுது. பிளேயரை கண்டுபிடிக்காம அவுட் பாஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நானும் யோசிக்க, டெக்லன் ரைஸ பார்த்த மாதிரியே தெரியல கேம்லன்னு பார்த்தா யோக்கரஸ காணோம். போட்டு அடிக்கணும்னு முடிவு போட்டா எல்லாரையும் போட்டு அடிக்க வேண்டியது. இன்னைக்கு வந்து அஜெண்டா வழியா போயிட்டேன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாதுன்னு பேசிட்டே இருப்பேன் நானு. டிசப்பாயிண்டட் தான். அவனுங்க வந்து கிரியேட்டிவா வந்துட்டு ஏதோ ரிஸ்க் எடுத்து ஆடவே இல்லை. அதுதான் உண்மை. ஓடகார்டு வந்துட்டு நல்லா பால் எடுத்து பின்னாடி கீப்பருக்கு கொடுக்க வேண்டிய இதுக்காக அவனை கேப்டனும் கொடுத்து வச்சிருக்கோன்னு தெரியல. அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆடிட்டு இருக்கான். வேற யாருமே இல்ல. நீ சொன்ன மாதிரி ட்ரொசார்டு தான் ஒன்லி கிரியேட்டிவ் அவுட்லெட் எங்க டீம்ல. ஓடகார்டு கூட கிடையாது. சோ இப்போ வந்துட்டு இந்த டீமை வச்சுட்டு எப்படி இந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 டிஃபிகல்ட் கேம்ஸ் இருக்குது. ஏன்னா இப்ப இன்னும் ஒரு 18-17 கேம் ஏதோ இருக்குது. ஓகேயா, அதுல வந்துட்டு கன்ஃபார்மா பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணுவோம். இது தெரிஞ்ச விஷயம் தான். இதுல வந்துட்டு ஆனா முக்கியம் அது இல்லடா. ஏன்னா சிட்டி 3 ஸ்ட்ரைட் டிராஸ். இப்ப நினைச்சப்ப அந்த 3 ஸ்ட்ரைட் டிராஸ்ல வந்து எங்களோட நடக்கும் நினைக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு நடக்காது. இப்படித்தான் நினைச்சோம். இப்படித்தான் நினைச்சோம். சண்டர்லாண்ட் கூட டிரா, பிரைட்டன் கூட டிரா, இன்னொரு கேம் யார் டிரா, 3 டிரா முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் 17 கேம் ஸ்ட்ரைட் வின் தான் மேன் சிட்டி. ஆர்சனல் அப்படி பண்ண மாட்டாங்க. அதுதான் எனக்கு பிரச்சனை. நீ இப்படியே சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இரு. பட் மக்களே, நீங்க என்ன அந்த கேம்ல பாத்தீங்க? நான் இல்லடா, ஆர்சனல் தான்டா. எனக்கே மன வருத்தத்துல தான்டா இருக்கிறேன். ஒத்துக்கிட்டான், அது வழியா ஒத்துக்கிட்டான். ரொம்ப சப்பையான எங்க டீமை அடிக்க முடியாம அந்த மாதிரி மோசமா போயிருச்சு. பட் உங்க தாட்ஸ் எல்லாம் காமெண்ட்ஸ்ல வைங்க. இந்த கேம் பத்தி, பார்சிலோனா கேம், ரியல் மேட்ரிட் கேம் பத்தி எல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னு காமெண்ட்ஸ்ல வைங்க. we are very close to 9000 subscribers. மறக்காம நிறைய பேர் கடைசி வரைக்கும் வீடியோ பாக்குறீங்க, எனக்கு தெரியுது. ஏன்னா அத்தனை கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தீங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் 0-0ன்னு ப்ரெடிக்ட் பண்ணாரு. அவரோட நேம் நான் சுபாஷ் காமிச்சிருந்தேன், போட்டோ அமைச்சிருந்தேன். அவன் ஒரே ஒரு ஆள் தான். அவர் வந்து நவீனோ என்னமோ அவரோட நேம். சுபாஷ் போன்ல பாரு, அவனை காமிச்சிருந்தேன். ஒரே ஒருத்தர் தான் 0-0ன்னு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண. அவரோட நேம் என்ன? ஆகாஷ் டாலர் FH61R. எஸ், நாங்க சொன்ன மாதிரியே உனக்கு சவுட் அவுட் கொடுத்தாச்சு. நீங்க ஒருத்தர் தான் 0-0ன்னு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணீங்க. அதே மாதிரி வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இந்த எல் கிளாசிக்கோ ப்ரிவியூல உங்களை மீட் பண்றோம். until then it's Gautam Subhash. Bye bye.